ஜாஃபர் சாதிக்கு அப்படின்னு ஒருத்தன், அவனை பார்த்தா பால் வழியில முகமா தெரியுதான். ஏன்னா உதயகுமார் மொட்டை மண்டை இப்படி சொல்றான்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படி ஒரு ஆளை செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் கோடி அப்படின்னா, ஒரு 20,000 கோடி, ஒரு 30,000 கோடி இல்லைங்க, பட்ஜெட்டே போட்டுடலாம், அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு. டெல்லியில அவனை பிடிச்சிருக்காங்க 3 பேர்த்த. பிடிச்ச உடனே என்சிபி, உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி விசாரிப்பாங்க. மாப்பிள்ள மரியாதை தருவாங்க, அவங்களுக்கு மாப்பிள்ள மரியாதை கொடுப்பாங்க. அவன் உள்ளதெல்லாம் சொல்லிட்டு, ஐயா எங்களுக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்க வெறும் அம்பு தான், வில்லு அங்க இருக்கு அப்படின்னா. வில்லுனா என்னடா, மாஸ்டர் பிரெயின் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. யாரா அவன் மாஸ்டர் பிரெயின்னா, அவனை கூட்டிட்டு வர்றாங்க. அவன் பார்த்தா ஜாஃபர் சாதிக்கிறான், அவன் பார்த்தா டிஜிபியோட. என்னையா அது, கடத்தல் மண்ணு டிஜிபியோட, இதை இன்னும் கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் முதலமைச்சரோட. என்னையா இது, உதயநிதியோட. அப்புறம் உதயநிதி வீட்டுக்கார அம்மாவோட. என்னையா கொடுமை பண்றீங்க? இதுக்கு எதுக்குறான்னா, டிஜிபி சொல்றான், நான் எதற்காக அவரிடத்திலே பரிசு கொடுத்தேன்னு தெரியுமா? சிசிடிவி கேமரா அவர் ஸ்பான்சர் பண்ணினா, அதனால் அவரிடத்திலே நான் பரிசு கொடுத்தது என்ன தப்பு? யோ தமிழ முதல்ல பேசிட்டு அப்புறம் வாயா டிஜிபியா வச்சு குத்து குத்துன்னு குத்தி இருக்கிறாரு. 3 பேரும் சொல்லிட்டாங்க. இந்த மாஸ்டர் பிரெயின் ஜாஃபர் சாதிக். உடனே அவனை கூப்பிடுறானுங்க. அவன் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 10 சிம்ம மாத்தினான். டே தம்பி, இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை நம்முடைய காவல்துறை என்று புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தமிழரும் பேர் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற காவல்துறை நம்ம சொல்ல தேவையில்லை. பாவம் அவங்கள சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. என்சிபி தூக்கிட்டான். தூக்கினவன அவன் முதல் வேலை என்ன தெரியுமா சொல்லுவான்? கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலம். அவன் டேய் வட தம்பி உட்காரு, நீயா சொல்லிட்டேன்னா சரியா இருக்கும், நானா கேட்டேன்னா உனக்கு விவகாரம் இல்லையா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன சொன்னான்னு எனக்கும் தெரியாது, சோமுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஆண்டவனுக்கு மட்டும் தெரியும். ஆனா அந்த என்சிபி அதிகாரி உடனே பிரஸ் கூப்பிடுறாரு. ஏன்னா நாளைக்கு மாறினா, அதனால சொல்றாரு, நாங்க அவனை பிடிச்சிட்டோம். சரி என்ன செஞ்சீங்க? விசாரிச்சோம். என்ன விசாரிச்சீங்க? எவ்வளவு பணம் சம்பாதிச்ச சொல்லியிருக்கான், யார் யாருக்கு கொடுத்த சொல்லியிருக்கான், எங்கெங்க கொடுத்த சொல்லியிருக்கிறான், யார் யார்கிட்ட கொடுத்த சொல்லி இருக்கிறான். யார் யார்கிட்ட கொடுத்த சொல்லி இருக்கா? அப்ப தெரிஞ்சுக்கங்க, இப்ப ஆடி போயிருக்குது திமுக முகாம் என்று சொன்னால் இந்த ஜாஃபர் சாதிக். இன்னொருத்தர் ஏற்கனவே ஒருத்தர் டிஜிபி இருந்தா தெரியுமா, ஜாஃபர் சேட்டு. அவர் தான் திமுக ஆட்சியை ஊத்தி 3 நாட்ல. ஜாஃபர்னு பேர் வச்சவங்க பூரா விவகாரமா இருக்கு, இங்க இருந்தா பண்ணிச்சுக்கங்க. அவன் வந்து சொல்லிட்டு, அந்த மங்கைன்னு ஒரு படம் எடுத்தான் உதயநிதியோட இல்லத்தரசியோட, அதுக்கு பணம் போட்டிருக்கிறேன், அரசியல்வாதிகளுக்கு கொடுத்திருக்கிறேன், எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கேன். நாங்க சத்தியம் செய்ய சொல்றாங்க, சோமும் வாங்கல, நானும் வாங்கல, வாங்கல, யாரும் வாங்கல. ஏன்னா அவங்க எங்களுக்கு எல்லாம் தரமாட்டாங்க, நாங்க வாங்கல, நாங்க அந்த மாதிரி வாங்க மாட்டோம், அந்த மாதிரி ஆள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிற மாட்டோம். அப்படி வைத்திருந்தால் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் அடிப்படை உரிமையில இருந்து இல்ல, ஜெயிலே தள்ளி விடுவார், அவரே தள்ளி விடுவார். அந்த மாதிரி நேர்மையின் அடையாளமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இவங்க சொல்ற, ரகுபதி சொல்றான், அது எப்படிங்க ஆரம்ப கட்ட விசாரணையில எங்க மேல பழி போடலாம்? ஏன்னா ரகுபதி சட்ட அமைச்சர், அவர் நம்ம கூட இருந்தவர் தான். அவர்கிட்ட சொல்ற, ஆரம்ப கட்ட விசாரணையில எப்படி எங்கள் மீது பழி போடலாம்? நான் என்ன கேட்கிறேன், அவர் திமுக உறுப்பினர் அட்டை வச்சிருக்காருல்ல, அது உண்மைதானே? அவர் அயலக அணியில பொறுப்புல இருக்காருல்ல, நீங்க தானே நீக்கி இருக்கிறீங்க. அவன் சொல்றான், நாங்க நிரந்தரமா நீக்கிட்டோம், அடிப்படை உறுப்பில இருந்து நீக்கிட்டோம். எப்ப? அமெரிக்கால இருந்து சொல்லி டெல்லியில பிடிச்சு உங்க அப்பா ஸ்டேட்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க நீக்கிறீங்க. இந்த பணம் எல்லாம் பெற்றது யார்? கொள்ளை அடிப்பது மட்டும் குற்றம் அல்ல, கொள்ளை அடித்த படத்தில் பங்கு பிரித்தவரும் குற்றவாளி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.